அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் இன்றைக்கு ஃபேமிலி கம்யூனியன் சர்வீஸ், அப்படி என்றால் குடும்ப திருவிருந்து ஆராதனை, குடும்ப ராபோஜனம் ஆராதனை இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். வருஷத்தின் ஆரம்பத்தில் வருகிற முதல் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் நமக்கு குடும்ப ராபோஜன நாள், குடும்ப ராபோஜன ஆராதனை, அதாவது குடும்ப திருவிருந்து ஆராதனை, ஃபேமிலி கம்யூனியன் சர்வீஸ் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த நாட்களில் தேவனாகிய கர்த்தர் குடும்பமாக நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எனவே ஒவ்வொருவரும் கடந்த வாரங்கள்லாம், போன வருடங்களில், கடந்த வாரங்களில், இதுக்கப்புறம் அடுத்த வாரத்தில் கூட நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால், கணவன் மனைவி முன் வாரத்தை, அதாவது முதல் ஆராதனை வந்துடுவாங்க, பிள்ளைகள் ரெண்டாவது ஆராதனை வருவாங்க. டோன்ட் வரி, நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ கூட இந்த ஆராதனை முடித்து அடுத்த வாரம் ரெண்டாவது ஓய்வு நாள் வரும்பொழுது கூட முதல் ஆராதனைக்கு அப்பா அம்மா வந்துடுவாங்க, பிள்ளைங்க ரெண்டாவது ஆராதனைக்கு வருவாங்க, பிள்ளைங்க முதல் ஆராதனைக்கு வருவாங்க, அப்பா அம்மா ரெண்டாவது ஆராதனை வருவாங்க. இல்லை அப்பா ஒரு பொண்ணை இட்டுக்குன்னு முதல் ஆராதனை வருவார், அம்மா ரெண்டு பிள்ளைங்க ரெண்டாவது ஆராதனை வருவாங்க. இது யூஸ்வல். பட் எப்படியோ நம்ம ரெண்டு ஆராதனையில் சர்ச்சுக்கு நம்ம வந்துடுறோம். ஆனால் வருஷத்தில் முதல் ஆராதனை வேலையில் தேவனாகிய கர்த்தர் முதல் பரிசுத்த ஓய்வு நாளில் குடும்பமாக ஃபேமிலி கம்யூனியன் சர்வீஸ், குடும்ப திருவிருது ஆராதனை வேலையில குடும்பமா நீங்க என்ன செய்யணுமா, ஒரே ஆராதனையில் வரணுமா. இப்ப முதல் ஆராதனைக்கு வரீங்கன்னா அந்த முதல் வாரத்தில் வரும்பொழுது முதல் ஆராதனைக்கு வரீங்கன்னா நீங்க என்ன செஞ்சிடணும், அப்படி குடும்பமா முதல் ஆராதனை வந்துடணும். அப்படி இல்லைன்னா ரெண்டாவது ஆராதனை குடும்பமா வந்துடணும். பட் ஏன் இத வருஷத்துல முதல் ஓய்வு நாளில் இதை நம்ம குடும்ப திருவிருந்தாக நம்ம வைக்கிறோம் தெரியுமா? என்னத்துக்கு செய்யறது தெரியுமா? ஏன்னா நீங்க அத்தனை பேரும் ஒன்றாய் கூடி வந்து ஒரு மனமாய் வந்து ஆண்டவரை ஆராதித்து, அவர் ஆராதிக்கும் போது, ஒருமனப்பட்டு ஆராதிக்கும் போது அவருடைய பிரசன்ஸ், அவருடைய அபிஷேகம், அவருடைய மகிமை நமக்குள்ள குடும்பத்தின் மேல் மகிமை பிரவேசித்து அதற்கு பின்பு ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்க குடும்பத்துக்கு எல்லாருக்கும் ஒரே வார்த்தையா உங்களுக்கு பேசப்பட்டு எல்லாரும் ஒரே நேரத்தில் நீங்க அந்த வார்த்தைகளை ரிசீவ் பண்ணுவீங்க. எல்லாரும் அந்த வார்த்தை குடும்பமா ரிசீவ் பண்ணுவீங்க. இப்போ இந்த ஆராதனை விட்டு இப்போ இந்த போன ஆராதனையில் பேசப்பட்டது, கண்டிப்பா இந்த ஆராதனையில் ஒரு வசனம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்திருக்கும். போன ஆராதனையில் ஒரு வார்த்தை, ஒரு வசனம் கம்மியா போயிருக்கும். ஆனா இந்த ரெண்டாவது ஆராதனை வேளையில அது ஒரு வார்த்தை உங்களுக்கு அதிகரிக்கும். அப்ப முதல் ஆராதனையில் ஒன்றும் ரெண்டாவது ஆராதனை ஒன்றும் நீங்க வந்திருக்கப்படும் போது அப்போ ஒரு வார்த்தை அவங்களுக்கு விடப்பட்டிருக்கும், ஒரு வார்த்தை உங்களுக்கு கூட்டப்பட்டிருக்கும், ஒரு வார்த்தை அங்க கூட்டப்பட்டிருக்கும், ஒரு வார்த்தை ரெண்டாவது ஆராதனை குறைக்கப்பட்டிருக்கும். பட் அதுபோல இப்போ ஏன் அது முதல் பரிசுத்த ஓய்வு நாள் வருஷ ஆரம்பத்தில் சொல்றேன்னா, நீங்க ஒரு மனமா கடவுள் கொடுக்கிற, ஏசப்பா கொடுக்கிற அந்த வார்த்தையை குடும்பமா நீங்க கேட்டு ஃபில்ஃபில் பண்ணி கொண்டு குடும்பம் இங்கிருந்து நீங்கள் புறப்பட்டு வெளியில தேவ பலத்தோடு நீங்க போகணும். அப்ப அப்படி போகும்போது அந்த வருடம் முழுவதும் மனைவியை பத்தி புருஷன்கிட்ட ஒருத்தர் சொன்னா சொல்றதுக்கு அங்க இடம் கேப் கிடைக்காது. புருஷனை பத்தி மனைவி கிட்ட சொல்ல கேப் வராது. பிள்ளைங்களை பத்தி அப்பா அம்மா கிட்ட சொல்ல கேப் வராது. அப்பா அம்மாவை பத்தி பிள்ளைங்க கிட்ட சொல்ல கேப் வராது. ஆக இது எல்லாம், அந்த கேப்னஸ் எல்லாம் தேவன் இந்த முதல் ஓய்வு நாளில் உங்களை ஃபில்ஃபில் பண்ண அனுப்புகிறார். அல்லேலூயா. அதுக்காக தான் குடும்ப திருவிருது ஒருவரும் நீங்க விட்டுறக்கூடாது. எல்லாரும் குடும்பமா நீங்க வரணும்னு நாங்க உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறோம். எனவே இது வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கிறோம், போன வாரத்தில் சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு வரும்பொழுது கூட அங்க போர்டில் ஃபேமிலி கம்யூனியன் சர்வீஸ்னு அங்க டோர்ல ஒட்டப்பட்டிருக்கோம். எனவே பிரியமான தேவனுடைய, இதுதான் குடும்ப திருவிருந்து ஆராதனை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் முழுவதும் இந்த வார்த்தை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இணையதள வாயிலாக மற்றும் நேரலைகளை சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கும் குடும்பம் வந்திருக்கிற உங்களுக்கும் இன்றைக்கு அதாவது தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்ந்த, அதாவது அவருடைய சொந்த பிள்ளையாக அன்பு சகோதரன் சுந்தரராஜன் அவர்கள் கடப்பாக்கம், இன்றைக்கு அவர் சொந்த பிள்ளையாக, ஏசப்பாவினுடைய பிள்ளையாக, சைமனாக இன்னைக்கு பிறக்கப்பட்டார். அவர் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கப்பட்டார், நீதிக்காக அவர் பிழைக்கப்பட்டார். ஆக அவருடைய பெயர் சைமன். சைமன் அவன் எப்படிப்பட்டவன்? அந்த சைமன் அவன் ஒபேசிட்டி, அவன் ரொம்ப கீழ்ப்படுகிறவன், செவி கொடுக்கிறவன், அவன் எப்பொழுதும் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவனாக இருப்பான், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு தேவனுக்கு செவி கொடுக்கிறவனாக இருப்பான். அப்படிப்பட்டவன் அந்த சைமன். அவன்
ஜெபிக்கிற அத்தனை வாய்க்கும். அந்த சைமன் அவன் எல்லாம் இரக்கம், இவனுக்கு இரக்கம் தேவனிடத்தில் கிடைக்கும், இவன் மூலமா அநேகருக்கு இரக்கத்தை இவன் மூலமாய் கிடைக்கும். அந்த பரிதாப குணம், அந்த இரக்க குணம் ஆண்டவர் இந்த மகனுக்கு இன்று முதல் கொடுத்து விட்டார். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கைகளை தட்டி நல்லா தட்டி. எனவே ஆண்டவர் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சில பிள்ளைகள் பிறந்தார்கள், பரலோக ராஜ்யத்தில் பேர் எழுதப்பட்டது. இன்றைக்கு இந்த வருஷத்தில் ஆரம்பத்திலேயே இந்த சுந்தரராஜன் சைமனாக பிறந்தார். ஆகவே சைமன் சுந்தரராஜன் அவர்கள் இன்றைக்கு பரலோக ராஜ்யத்தில் பேர் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆரம்பமே ஆசீர்வாதம். எனவே தேவனாகிய கர்த்தர் அவர் சொல்றார் பாருங்க, ஆண்டவர் நமக்கு இந்த குடும்பங்களுக்கு குடும்ப கம்யூனியன் சர்வீஸ்ல குடும்ப திருவிருது ஆராதனை வேளையில ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்த தலைப்பு என்ன தெரியுமா? உங்கள் குடும்பங்களை செழிக்க செய்வதற்கான திட்டங்கள். உங்கள் குடும்பங்களை செழிக்க செய்வதற்கான திட்டங்களை தேவன் இன்றைக்கு உங்களுக்கு திட்டங்களை போட்டு கொடுக்கிறார். கரங்களை தட்டி, கைகளை தட்டி. ஆண்டவர் திட்டங்களை தருகிறார். இன்றைக்கு திட்டம் அது என்ன ஆங்கிலம் சொல்லுங்க, பிளான் டு மேக் யுவர் ஃபேமிலி prosper என்று சொல்லப்படுகிறது. plan to make your family prosper. அப்படி என்றால் உங்கள் குடும்பங்கள் செழிக்க செய்வதற்கான திட்டங்கள். அல்லேலூயா. அப்போ ஒரு வீட்டை கட்டணும்னா ஒரு திட்டம் போடணும் இல்லையா? ஒரு வீட்டை கட்டினா ஒரு திட்ட அறிக்கை எடுக்கணும். ஒரு வீட்டை கட்டணும் 5 லட்சம் ரூபாய் வீடு என்றால் அந்த 5 லட்சம் ரூபாய் வீட்டுக்கு என்னென்ன தேவை, எவ்வளவு பணம் தேவை, எவ்வளவு பட்ஜெட் என்று ஒரு என்ஜினியரை பார்த்து திட்டங்கள் தீர்மானங்கள் அவர் போட்டு கொடுப்பார், திட்டங்களை வகித்து கொடுப்பார். இவ்வளவு கற்கள் வேண்டும், இவ்வளவு செங்கல் வேண்டும், இவ்வளவு 12mm ராடு வேணும், 10mm ராடு வேணும், 8mm ராடு வேணும், இவ்வளவு ரிங் வேணும், இவ்வளவு ஜல்லி வேணும், ப்ளூ மெட்டல் வேணும், இவ்வளவு எம் சாண்ட் வேணும், பி சாண்ட் வேணும், இவ்வளவு சிமெண்ட் வேணும், சிமெண்ட் பேக் வேணும், இவ்வளவு ஆள் கூலி தேவை, இவ்வளவு சன்ட்ரிங் தேவை என்றெல்லாம் தனித்தனியா போட்டு ஒட்டு மொத்தமாக ஒரு திட்ட அறிக்கை, திட்டம் பிளான் நம்ம கையில கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிளான் வாங்குறோமா? ஒரு வீட்டை கட்ட ரொம்ப நாளா வருஷமா, அதாவது ஒரு குழந்தையா பிறந்து கருத்துற வயசு வரும்பொழுது நம்ம என்ன நினைப்போம்னா, நம்மளும் ஒரு வீடு கட்டணும்பா அப்படி நினைப்போம். நினைக்க மாட்டோமா? நினைப்போமா? முதல்ல நமக்குள்ள அந்த நினைப்பு, அந்த விசுவாசம் வருதா இல்லையா? அது வந்த பிற்பாடு அப்படியே கடந்து வளர்ந்து வரும்போது அந்த திருமண காரியம், ஒருவேளை திருமணத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டை கட்டிருவோம், திட்டம் போட்டு சம்பாதித்து ஒரு வீட்டை கட்டிருவோம். அப்படி இல்லைன்னா திருமணம் செய்து திருமணத்தை பண்ண பிற்பாடு கணவன் மனைவி இணைந்து திட்டம் போட்டு சம்பாதித்து திட்டங்களை தீர்மானங்களை தீட்டி ஒரு வீட்டை வரைபடம் போட்டு, இது பெட்ரூமு, இது கிச்சனு, இது வந்து ஜெபாரை, பிரேயர் ரூம், இதெல்லாம் போட்டு நம்ம என்ன செய்வோம்? ஒரு திட்ட அறிக்கை போட்டு ஒரு வடிவமைத்து ஒரு R&D பிளான் போட்டு நம்ம என்ன செய்வோம்? ஒரு வீட்டை கட்டுவோம். ஒன்னு திருமணத்துக்கு முன்னாடி கட்டுவோம், அல்லது திருமணத்துக்கு பின்பு கட்டுவோம், அல்லது பிள்ளைகள் பிறந்து அவங்க படிப்பெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு பிள்ளைகள் வந்து பட கட்டுவோம். சோ 3 நிலையில் அந்த வீடுகளை கட்டுவோம். ஆனால் கர்த்தராகிய தேவன் நீங்கள் வந்த மாத்திரத்துல ஆண்டவருக்குள்ள இயேசப்பாக்குள்ள வரும்பொழுதே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு திட்டங்களை தருகிறார். திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா. எப்படி? திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, அதை செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. எப்படி? திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. எஜமானனே எஜமானனே என் ராஜனே, எஜமான நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை. எப்படி? எஜமான நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை. ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளையே, திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, அதை செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. ஹல்லேலூயா. திட்டத்தை யார் கொடுக்கணும்? திட்டத்தை யார் கொடுக்கணும்? சொல்லுங்க. திட்டத்தை யார் கொடுக்கணும்? ஏசப்பா கொடுக்கணும். அந்த திட்டங்களையும் தீர்மானத்தையும் அவர் கொடுக்கணும். அந்த திட்டங்களை அவர் கொடுப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? உங்களை செழிக்க செய்வதற்கான திட்டங்கள், உங்கள் குடும்பங்களை செழிக்க செய்வதற்கான திட்டங்கள், பிளான் டு மேக் யுவர் ஃபேமிலி ப்ராஸ்பர். ஆகவே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உங்கள் குடும்பம் செழிக்க செய்வதற்கான திட்டங்களை தேவன் தருகிறார். அதில் வாசிக்கும் போது எரேமியா புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வரைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு வாசிக்கலாம். எரேமியா புத்தகம் 29ஆம் அதிகாரம் அங்கே 11 முதல் 14 வரை வேதம் சொல்லப்படுகிற. வாசிக்கலாம் வேகமாக. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை
உங்களுக்கு கொடுப்பேன். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அன்பானவர்களே, அந்த வார்த்தையை தொடர்ந்து ஒருவர் வாசிக்க கேட்கலாம். அந்த 14ஆம் வசனம் வரைக்கும் வேகமாக விடாமல் ஒருவர் வாசிக்க கேட்கலாம். எல்லாரும் விடங்கள் படித்து தலைகளை தாழ்த்துவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான தேவனாகிய கர்த்தாவே, அந்த ஃபேமிலி கம்யூனியன் சர்வீஸில் குடும்ப திருவிருது ஆராதனை வேளையில் இந்த வருஷத்தின் முதல் பரிசுத்த ஓய்வு நாளில் உங்கள் குடும்பங்களை செழிக்க செய்வதற்கான திட்டங்களை தருகிற தேவனாகிய கர்த்தர் அல்லவா. பிளான் டு மேக் யுவர் ஃபேமிலி பிராஸ்பர் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் எங்களுக்கு திட்டங்களை எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக 29ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வரைக்கும் என் தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிறீர். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவரே, ஒரு விஷயம் இந்த நாள், இந்த ஃபர்ஸ்ட் ஓய்வு நாள், இந்த முதல் ஓய்வு நாளில் 2வது ஆராதனை வேளையில் வந்திருக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். வந்திருக்கிற அத்தனை பேரும் உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் அடங்குகிறோம். உம்முடைய வார்த்தைக்கு வசனங்களுக்கு நாங்கள் நடுங்குகிறோம். பயத்தோடும் பக்தியோடும் நடுங்குகிறோம். அப்பா, நீங்க இல்லைன்னா, நீங்க எங்களுக்கு செய்யலனா எங்களுக்கு யார் செய்ய போறாங்க? நீங்க கொடுக்கலனா எங்களுக்கு யார் கொடுப்பாங்க? நீங்க எங்களை வாழ வைக்கலனா யார் எங்களை வாழ வைப்பாங்க? நீங்க எங்களை பாதுகாக்கலனா எங்களை யார் பாதுகாப்பாங்க? எனவே உங்க கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறீர். எங்கள் எதிர்பார்ப்பு, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு எதிர்பார்ப்போடு நாங்கள் வந்திருக்கிறோம். பலவிதமான எதிர்பார்ப்போடு உங்களுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த ஆண்டு எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், எங்களுக்கு அனுகூலமாக இருக்க வேண்டும். திட்டங்களும் தீர்மானங்களும் என் தேவன் எங்களோடு கூட பேச வேண்டும். இன்றைக்கு ஃபர்ஸ்ட் ஓய்வு நாள், முதல் ஓய்வு நாள்ல எங்க அப்பா எங்களோடு கூட நீர் பேசும்படியா ஆண்டவரை பேச நாங்க கேட்க வந்திருக்கிறோம். ஆண்டவரை எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை விட்டு கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் தடைப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட, தேவைகள் சந்திக்கப்பட, எங்களுடைய ஊழியங்கள் வளர, ஆண்டவரை என்னுடைய இன்னும் சமாதானத்தில் எங்களை எடுத்து பயன்படுத்த, இன்னும் ஊழியத்தோடு ஐக்கியப்பட, இன்னும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய என் தேவன் திட்டங்கள் பிளான் எங்களுக்கு தருபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். இப்பொழுது எரேமியா புத்தகம் 29ஆம் அதிகாரத்தை நம்ம 11 முதல் 14 வரைக்கும் வாசி கேட்கலாம். வாசிங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் இங்க நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த முடிவை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. எரேமியா தீர்க்கதரிசி இதைத்தான் உங்களுக்காக நமக்காக எழுதுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு உங்களுக்கு கொடுப்பார். கரங்களை தட்டி, கைகளை தட்டி. பிரியமான தேவ பிள்ளை, இது என்னுடைய வார்த்தை அல்ல, இது நான் கொண்டு வருகிற வார்த்தை அல்ல, தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற வார்த்தை. இன்னைக்கு ஆண்டவர் அடியேன் மூலமாய் பேசுகிறார் என்றால் இந்த வார்த்தை உங்களுக்கு மட்டும் இல்ல, இணையதளத்துல பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் தான், என் குடும்பத்துக்கும் தான் தேவன் பேசுகிறார். எனவே அவர் பேசுகிற இந்த வார்த்தைகள் அவர் எவ்வளவு அழகா சொல்றார். வாசிங்க, ஒருவர் வாசிங்க. பாத்தீங்களா? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கபடிக்கு. அன்பான தேவ பிள்ளையே, எழிலுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், இருக்கா இல்லையாமா? இருக்கா? சுகுணாவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், இருக்கா இல்லையா? சொல்லுங்க சத்தமா. சுமித்ராவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதாமா? அங்க நான்சிக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதா? அஞ்சாலாட்சி உங்களுக்கு இருக்குதா? அண்ணன் படாதேவி உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா? பிரேமா இருக்கா? இந்த பக்கம் உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கா? நகோமி இருக்கா? விவுலா இருக்கா? ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு எதிர்பார்ப்பு உண்டு. அல்லேலூயா. சபைக்கு எதுக்கு வரோம்? எதுக்காக வரோம்? எந்த நோக்கத்தோடு வரோம்? எதிர்பார்ப்போடு வருகிறோம். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் தேவ சபைக்கு வரும்பொழுது ஒவ்வொரு எதிர்பார்ப்போடு கூட நம்ம வந்து கொண்டிருக்கிறோம். எனவே நம்முடைய எதிர்பார்ப்பை தேவனாகிய கர்த்தர், பரிசுத்த தேவன், நம்முடைய எதிர்பார்ப்பின் அந்த அங்கலாய்ப்பை அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை பாருங்க, இன்னைக்கு நமக்கு என்ன தேவை, இன்னைக்கு நமக்கு என்ன எதிர்பார்ப்பு, எந்த எதிர்பார்ப்போடு நம்ம வந்திருக்கிறோம், அந்த எதிர்பார்ப்பை ஆண்டவராகிய தேவன் அவர் வார்த்தை மூலமாக நம்ம நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அன்பு சகோதரன் சங்கர், உங்க தம்பி பேர் சொல்லுங்க. முதல் தம்பி பேர் வினோத். வினோத், உங்க மனைவி பேர் என்ன?
ராஜம். இப்போ வினோத்தும் ராஜனும் ராஜமும் எதை எதிர்பார்த்து வந்திருக்கிறாங்க? இன்னைக்கு நம்ம மச்சனுக்கு இன்னைக்கு ஞானஸ்நானம், அதோடு கூட நமக்கு ஆண்டவர் ஒரு கருவை சிருஷ்டிப்பார். 4 ஆண்டு காலமாக திருமணமாகி குழந்தை இல்லை. இன்றைக்கு இந்த பரிசுத்த ஓய்வு நாள்ல கல்வாரி கம்யூனிட்டி பேராலயத்துக்கு போறேன். இன்றைக்கு ஏசப்பா என் கருவை சிருஷ்டிக்க போகிறார், என் கர்ப்பப்பையை பரிசுத்தமாக்க போகிறார். ஒருவேளை விஞ்ஞான ரீதியா மருத்துவ ரீதியா அந்த கர்ப்பப்பை சீரில்லாம சரியில்லாம இருந்தாலும், ஒருவேளை புருஷனுக்கு ஆண்மையே கூட இல்லாமல் இருந்தாலும், அந்த தகுதியே இல்லாமல் இருந்தாலும், மனைவிக்கு அந்த தகுதியை குழந்தை பெறக்கூடிய அந்த தகுதி இல்லாமல் இருந்தாலும், ஒருவேளை கர்ப்பப்பையே நஞ்சு கிழிஞ்சு போய் இருந்தாலும், இல்லாத கர்ப்பப்பையை உண்டாக்கி இல்லாத ஆண்மையை கர்த்தர் பரத்தின் பரிசுத்த வித்தால அந்த கர்ப்பப்பையை உண்டாக்கி கர்ப்பத்தை நிரப்ப போறார். அல்லேலூயா. ஆக எல்லாரும் நம்ம ஒவ்வொரு தேவைகளோடு, சில பேர் தேவைகளோடு வருகிறோம், சில பண தேவைகளோடு வருகிறோம், சில பேர் கடன் பாரம், கடத்துல சிக்கி இருக்கிறேன், அதிலிருந்து ஏசப்பா நான் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற அந்த தேவையோடு ஒருவேளை வந்திருக்கலாம். சில பேர் ஆண்டவரே யாருக்காக நான் முன்னாடி நின்று அதற்காக நான் முன்னின்னு கடனை வாங்கி கொடுத்துட்டு இன்னைக்கு சிக்கி மாட்டி தவிக்கிறேனே, என்னை அதிலிருந்து விடுவிங்க சுவாமி என்று வந்திருக்கலாம். ஒருவேளை கட்டப்பட்ட வீடுகள் ஆண்டவரே இன்னும் முடிக்காம இருக்கிறதே அப்படின்னு அந்த ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். ஒருவேளை போடப்பட்ட வீடு அப்படியே இருக்கிறதே, அந்த வீடு கட்ட முடியலையே அப்படின்னு அந்த எதிர்பார்ப்பு வந்திருக்கலாம். எதிர்பார்ப்போடு சில பேர் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஃபீஸ் பணம் இல்லையே, பணம் கட்ட முடியலையே, கஷ்டப்படுகிறேனே, என் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் பணம் தேவை என்று அந்த எதிர்பார்ப்பு வந்திருக்கலாம். சில பேர் என் பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, அந்த குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லி அந்த எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். சில பேர் என் குடும்பம் இதுவரைக்கும் என் பிள்ளைகளுக்கு ஒரு வரன் கிடைக்கவில்லை, ஒரு பெண்ணோ ஆணோ கிடைக்கல, அந்த எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். இப்படி ஏராளமான எதிர்பார்ப்புகளோடு நாம் தேவாலயத்துக்கு வருகிறோம். அல்லேலூயா. இப்ப இந்த எதிர்பார்ப்புக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? முதல் 11ஆம் வசனமே, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு அப்படின்னு இருக்குங்க. நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவு, அந்த முடிவு என்பது யார் இடத்துல இருந்து வரணும்? ஏசப்பா கிட்ட இருந்து வரணும். அப்போ உன் எதிர்பார்ப்பு யார் மேல இருக்கணும்? என் மேல கூட இருக்கக்கூடாது. யார் மேல? ஏமி கரெக்டா சொன்னமா? யார் மேல? கர்த்தர் ஒரு மனுஷனை உருவாக்க நினைச்சா குடிகாரனா இருப்பான், கொலைக்காரனா இருப்பான், சூப்பர் ஆண்டவர் மாத்தி ஆலயத்துல கண்ணின் மணி போல காத்து அப்படியே பவர்ஃபுல் ஆகிடுவார். அது மாதிரி இன்னைக்கு மக்கள் ஆண்டவர் பவர்ஃபுல்லா மாத்திட்டார். எதிர்பார்ப்பு யார்கிட்ட இருக்கணும்? யார்கிட்ட இருக்கணும்? என் எதிர்பார்ப்பு நீங்க உங்களுக்கு சொன்னா தெரியாது. ஜூனியருக்கு இந்த போன வருஷம் பெண்டிங், இந்த வருஷம் பிறகு 28 லட்சம் கட்டணும். எத்தனை லட்சம்? 28 லட்சம். இன்னும் 2 வருஷம் இருக்கு ஜூனியருக்கு, அதுக்கு 40 லட்சம். இந்த 28 லட்சம். இப்போ அந்த 28 லட்சம் அவருக்கு நான் கட்டி ஆகணும். அவருக்கு ஜூனியர் 2 சிமியோனுக்கு 20 லட்சம் நான் கட்டி ஆகணும். என் கையை பார்த்தா ஒண்ணுமே இல்லை, என் கையில் ஒண்ணுமே கிடையாது. 28 + 20 மொத்தம் சேர்த்து 48 லட்சம் என்கிட்ட இருக்குதா? இல்லை. யார்கிட்ட இருக்குது? கர்த்தர் இருக்குது. அது எங்கிருந்து வரணும்? இந்த வார்த்தைகளை, இந்த வசனத்தை விசுவாசித்தா எந்த மனுஷனும் முடியாது, என் தேவனால முடியும், என் தேவனால ஆகும். அல்லேலூயா. அவரை தான் நான் நம்பி இருக்கிறேன். இவரால் எப்படி முடியுது? என்னால முடியாது, மனுஷனால கூடாதுதான். ஏசப்பா சொன்னார் இல்லையா? சகலத்தை செய்ய ஆண்டுல 2வது டாபிக் என்ன வந்தது? மனுஷனால முடியாதுதான், ஆனா என் தேவனால எல்லாம் ஆகும். கைகளை தட்டி, கைகளை தட்டி. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, என்னால ஆவாது, என்னால நடக்காது, நான் மனுஷன், ஆனா என் தேவனால எல்லாம் நடக்கும், கூடும், செய்யப்படும். அதுதான் சொல்லுகிறார். வாசிக்க வசனத்தை. நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை
அறிவேன் என்று ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை, நீங்க எதிர்பார்த்திருக்க என்ன முடிவு என்றதை நான் உங்கள் பேரில் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. யாரு அறிஞ்சிருக்கிறது? யாரு அறிஞ்சிருக்கிறது? நம்ம சுமைய, நம்ம பாரத்தை, நம்ம கஷ்டத்தை, நம்ம பிணிய யார் அறிஞ்சிருக்கிறது? யார் அறிஞ்சிருக்கிறது? யார் அறிஞ்சிருக்கிறது? கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம் தேவை என்ன? நம்மளுடைய நீட்ஸ், all the everything needs. இந்த வருடத்துக்குரிய நீடு, இந்த வருடத்துக்குரிய தேவை என்ன என்று அப்பா அவர் அறிந்திருக்கிறார். நீ உன் கையில கொடுத்த 2 பிள்ளைங்க, 4 பிள்ளைங்க, 3 பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களுக்கு நீ அதாவது பாம்புக்கு பதில் மீனை கொடுக்க நினைக்கும் போது, இல்ல தேளுக்கு பதில் முட்டையை கொடுக்க நினைக்கும் போது மனுஷன், மாம்சமான மனுஷன். ஆனா நான் தேவன், என் பிள்ளைகளாகி உங்களுக்கு உன் தேவை என்ன என்று நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. உன் தேவை என்ன என்று இன்னைக்கு சந்தோஷமா கோட்டு சூட்டமா வந்து நிக்கிறேன்னா, இது என்ன நாள், எப்படிப்பட்ட நாள், கோட்டு சூட்டமா வந்து நிக்கிறேன். இவருக்கு போய் பணம் இல்லையா, இவருக்கு கஷ்டமா, இவருக்கு பணம் இல்லையா, நான் கஷ்டத்தை வெளியில காட்டவே மாட்டேன், எங்க அப்பங்கிட்ட தான் முட்டி போட்டு கதறுவேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முட்டி போட்டு ஜெபித்தான்னா அவன் முதுக காட்டி ஓடுவான். ஏதோ எவன் எனக்கு பாரம், எனக்கு கடன் பாரம், எனக்கு தேவைகள், இந்த பாரத்தை கொடுத்து என்ன திணிக்கிற, என்ன உதாசீனப்படுத்துற, என்ன துன்புறுத்துற அந்த பாரத்தை கொடுக்கிற சாத்தா நான் முட்டி போட்டு ஜெபிச்சேன்னா அவன் முதுக காட்டி ஓடிடுவான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? முட்டி போட்டு ஜெபிச்சா பிசாசு தடைகளை கொடுக்கிறவன் அவன் முதுக காட்டி ஓடிடுவான். நமக்கு கொடுக்க வேண்டிய அத்தனையும் பரத்திலிருந்து வந்து சல்லுன்னு இறங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஆண்டவராகிய தேவன் உன் தேவைகள் என்ன என்பதை, என் தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, பாத்தீங்களா, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆண்டவர் தீமைக்காக அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய தேவன் நம்மளுடைய எதிர்பார்த்திருக்கோம், நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவரை எல்லா உன் நினைவுகளை, எல்லாவற்றையும் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். ஆக நம்ம ஒரு திறந்த புத்தகமாய் அவர் பாதத்துல போட்டுனுங்க. நம்ம ஒரு திறந்த புத்தகமாய் வெளிப்படையாய் அப்பா பாதத்துல கொட்டினுங்க. நான் கடன் பாரமா இருக்கிறவன் சொல்லுவாங்க, நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லுவாங்க. நேற்று கூட ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி எங்கிட்ட பேசிட்டாங்க, அப்பா எனக்கு ஒரு 5 லட்சம் எனக்கு கடன் இருக்குது, அந்த கடன்லாம் போயிடணும் அப்படின்னாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஏசி வாங்கி கொடுக்குறேன்னு 2018 பொருத்தனை பண்ணாங்க. அதை பாதி கொடுத்துட்டாங்க, கொஞ்சம் பெண்டிங் இருந்தது. அதை கிறிஸ்மஸ்க்கு மறுநாள் கொடுத்து அனுப்புனாங்க. அந்த 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 அமௌண்ட் வந்து சேர்ந்துச்சு. ஏன்னா அவங்க குடும்பத்தில் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு கணவனால தள்ளப்பட்டு மனைவியை புருஷன் வீட்டுக்கு அனுப்பிட்டாரு, நீ இனி என் வாழ்க்கையில் வேணான்னு. அந்த நாட்களில் அவங்க என்ன பண்ணாங்க, அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. ரொம்ப துயரத்தோடு துக்கத்தோடு இருக்கிறாங்க. இங்க வந்தபோது அந்த மகளுக்கு சத்தியத்தை அறிவித்து, எப்போ நான் சொல்றது 20 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ அவர்களுக்கு சத்தியத்தை அறிவிச்சு அவங்களுக்கு கொண்டாந்து பக்கத்தில் நம்ம குளத்துல தண்ணியே இல்லை, அந்த தண்ணியில சேத்துல ஞானசானம் கொடுத்து அந்த மகளுடைய பாவ சாபத்தை, இது ஏசப்பா இது உங்க ரத்தம், இது ஏசப்பா உங்க வார்த்தைன்னு ஜெபம் பண்ணி அன்னைக்கு ஞானசானம் கொடுத்து உடனே புருஷன் வந்து இட்டு போயிட்டாரு. இட்டுக்கிட்டு போய் குடும்ப வாழ்க்கை நல்ல அற்புதமா அதிசயமா இருக்கிறார்கள். எங்க அங்க லோக்கல்ல சர்ச்சுக்கு அங்க போனாலும் கூட நம்ம கொடுக்க வேண்டிய அந்த காணிக்கைகள், தசம பாகங்கள், பொருத்துணைகள், சாப்பாடு போடுவது, அடுத்த வாரம் எப்பா இன்னைக்கு நான் சாப்பாடு போடணும்பா, இன்னைக்கு போடணுமா, இல்லம்மா திடீர்னு ஒரு ஞானஸ்தான ஆராதனை, அந்த குடும்பம் ஞானஸ்தானத்துக்கு போடுறாங்க, அடுத்த வாரம் இல்லப்பா எனக்கு ஃபர்ஸ்ட் வீக் வேணுமா, நேற்று பொய்துக்கு எனக்கு நாளைக்கு வேணும்பா, நான் போடணும்பா, இல்லவே இல்லம்மா அடுத்த வாரம் நீ போடு. அப்படி முந்தி அடித்து, எதுக்காக நான் சொல்லுகிறேன், முந்தி அடித்து கொண்டு இந்த ஊரை விட்டு நம்ம போயிருந்தாலும், எங்க நம்ம ரட்சிக்கப்பட்டோம், எங்க நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோம், எந்த ஊர்ல போய் வாழ்ந்தாலும், எங்க நம்ம தாய் வீடு எது, அந்த தாய் வீட்டின் ஆசீர்வாதத்தை, தாய் வீட்டின் ஆசீர்வாதத்தை நான் கண்டு அனுபவிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் அந்த மகள் அந்த பொருத்தனை கொடுத்து, இந்த வாரத்துக்கு நான் அடுத்த வாரம், இந்த வாரம் இல்ல அடுத்த வாரம் உணவு கொடுப்பதற்கும் அந்த மகள் அங்கிருந்து அந்த காரியங்களை செய்கிறார்கள். எதற்கு அதை சொல்லுகிறோம் என்று சொன்னால், நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடிவை உங்களுக்கு கொடுப்பேன் என்றவர் உன் நினைவுகளை அறிந்திருக்கிறார். உன் நினைவுகளை, போன வருஷம் இருந்தது போல இந்த வருஷம் இருக்கக்கூடாது, போன வருஷம் விட்டு விட்டு வந்தது போல இந்த வருஷம் இருக்கக்கூடாது, இந்த வருஷம் நீங்க மிக வித்தியாசமா இருக்க வேண்டும் ஒவ்வொரு காரியத்திலும். அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து
பாத்தீங்களா? நீங்க குடும்பமாய் வந்து கூடி வரணுமா? குடும்பமா, ஒருத்தர் விட்டு ஒருத்தர் இல்ல. சபைக்கு வராம இருக்க கூடாது. சபைக்கு ஞானசானம் எடுத்து, ஞானசானம் எடுக்காத ஆள் கூட அப்புறம் வருவார்னு விட்டுலாங்க. ஆனா ஞானசானம் எடுத்த ஆளை ஒரு போதும் நம்ம வீடுகளில் விட்டுட்டு வரவே கூடாது. அந்த ஓய்வு நாள்ல சபைக்குன்னு போகவே கூடாது. எவ்வளவு நம்ம ஓடினாலும் ஒரு துளி கூட நம்ம டெவலப் ஆகவே முடியாது. அதுதான் கர்த்தர் சொல்ல, நீங்க குடும்பமாய் கூடி வந்து எங்க கூடி வரணும்? கூடி ஆலயத்துக்கு வரணுமா? குடும்பமாய் நீங்கள் கூடி வந்து, பாத்தீங்களா? குடும்பமா வந்து கூடி வந்து ஆண்டவரை தொழுது கொள்ளணுமா? அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப ஒரு ஆளு மட்டும் வாங்க ஞானசானம் எடுத்துக்கோ நான் சொல்லிக்கிறார் ஆண்டவர். சொல்லுங்க, ஒரு ஆளு மட்டும் சொல்லி இருக்கிறார் இல்லையா? இப்ப என்ன சொல்லி இருக்கிறாரு? கூடி வந்து. ரட்சிக்கப்படாத ஞானசானம் எடுக்காத ஆளந்தா பரவாயில்ல. பட் அவர் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்ட வரப்போறார். ரட்சிக்கப்பட்ட ஜனங்க, ஞானசானம் எடுத்த ஜனங்க ஓய்வு நாள சபை கூடுதல இதுவரைக்கும் நீங்க விட்டுருக்கலாம். இந்த இணையதள வாயிலாக கேட்கிற பார்க்கிற சர்வதேச அளவில் இருக்கிற விசுவாசிகளா இருந்தாலும் சரி, இப்ப ஊழியக்கார குடும்பமா இருந்தாலும், இவாஞ்சலிஸ்ட் சுவிசேஷகரா இருந்தாலும், நீங்கள் ஒவ்வொருவரும் ஓய்வு நாள் என்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சபையிலே நீங்கள் போய் தங்கி தாபரித்து குடும்பமாய் கூடி போய் கர்த்தரை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். அல்லேலூயா. யாரை நோக்கி விண்ணப்பம் பண்ணணும்? டேவிட் சொல்லுப்பா, யாரை நோக்கி? ஒவ்வொரு நாளும் மதுராந்தகத்திலிருந்து ஓடியாருமே. யாரை நோக்கி விண்ணப்பம் பண்ண? கூடி. யாரு? குடும்பமாய் ஓடி வரமே. கூடி அந்த பைக்கில் கூடி அந்த பைக்கில் ஒரு பொண்ணை பஸ்ல ஏத்தி ஒரு பொண்ணை கூட ஏத்திக்கின்னு அவ்வளோ கஷ்டப்பட்டு குழந்தைல வந்தோம். பெரிய பிள்ளைங்கள் ஆன எவ்வளோ கஷ்டப்பட்டுமே. அதுக்கு தானே அப்பா கார் கொடுத்தாரு. அல்லேலூயா. அப்ப நம்மளுடைய நினைவுகள் என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ பரமேயனி குப்பத்திலிருந்து இந்த சின்ன குழந்தையிலிருந்து பிள்ளைங்க பிறக்காத முன்ன 2 பேரை வந்தாங்க. பிறந்த பிற்பாடு 4 பேரை வராங்க. இப்போ அந்த பிள்ளைங்க வளர்ந்து வருது. அந்த பிள்ளைங்களும் சிரம பாராம ஓடோடி வருகிறோமே. எதுக்காக வருகிறோம்? கூடி தேவனை தொழுது கொண்டு தேவனை ஆராதிக்க விண்ணப்பம் பண்ண ஓடோடி வருகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வெகு தூரத்திலிருந்து ஓடி வருகிறோம். எதற்காக வருகிறோம்? பக்கத்துல பரவாயில்ல, பட் பக்கத்துல இருந்தா கூட நம்ம கூடி வரணும், குடும்பமா வரணும், விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. தேவி அவங்க பொண்ணு பெரிய பொண்ணுன்னு நினைக்கிறேன், சத்யா. ராத்திரி கூட நான் அந்த இது மெசேஜ் அனுப்பினேன், போஸ்ட் அனுப்பினேன் வாட்ஸ்அப்ல. ஏன்? அவங்களுக்கு அக்கறலா இருக்கலாம், ஆனா அந்த பிள்ளைங்க அழிந்து போக கூடாது. ஒரு நாள் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், விட்டுறக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். எனவே ஆண்டவராகிய தேவ பாருங்க, அவ்வளவாய் நீங்கள் கூடி வந்து தேவ சமூகத்தில் என்ன செய்யணுமா? அவரை தொழுது கொண்டு அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணி, அப்போ நீ பண்ற விண்ணப்பங்களுக்கு நீங்க குடும்பமா வந்து கூடி வந்து நீங்க என்ன தொழுது கொள்வதுன்னா ஆராதிப்பது. ஆராதித்து நீங்க விண்ணப்பம் பண்ற எல்லா விண்ணப்பங்களுக்கும் நான் செவி கொடுப்பேன். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, அப்பா நான் இந்த வாரம் வரல, எனக்கு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ண வந்துடும் ஆசீர்வாதம். யார் வரணும்? யார் வரணும் சொல்லுங்க? நான் குடும்பமா வரணும். ஜேம்ஸ், ஜெயபால், ரூத், பீட்டர், பொண்ணு வெளியூர்ல இருந்தாலும் அங்க இருக்கட்டும். வரும்போது பொண்ணோட குடும்பத்தோடு எல்லாரும் என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் கூடி வந்து அவரை தொழுது கொள்ளும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? இப்போ தொழுது கொண்டு நம்ம விண்ணப்பம் பண்ற நம்ம விண்ணப்பங்களுக்கு அவர் என்ன செய்யறாரா? என்னவா? சத்தமா சொல்லுங்க. செவி கொடுப்பாரா? ஒரு சுந்தரராஜன் இன்னைக்கு யார் ஆயிட்டாரு? சைமனை மாற்றார் இல்லையா சுந்தரராஜன்? இப்ப சைமனா மாறின இன்னைக்கு அண்ணன் குடும்பம் அம்மா எல்லாம் வந்திருக்கிறாங்களே, அந்த குடும்பத்தை கர்த்தர் இன்றைக்கு அவர்களுடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? குடும்பமா வந்திருக்கிறார்களே, அவங்க தேவைகளை சந்திப்பாரா? அப்போ நம்ம கேட்கிற விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பாரா? சுகுணா சொல்லுமா, கொடுப்பாரா? அடுத்த வருஷம் இந்த நாள்ல உன் வீடு கட்டப்படும். விசுவாசிக்கிறியா? கட்டப்பட கைகளை தட்டி கத்த நாமத்தை. அல்லேலூயா. வீடு என்ன அர்த்தம்? அந்த குடும்பம் கணவன் பிள்ளைகள் கட்டப்படுவார்கள், அந்த வீடும் கட்டப்படும். குடும்பமும் ஆலயத்துக்கு வந்துடும், அந்த வீடும் புத்தம் புது வீடாக புதிய வீடாக கூரைகள் மாற்றப்படும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மாறுமா மாறாதா? முடியுமா முடியாதா? அதுவும் கல்வாரி கம்யூனிட்டி பேராலயத்தில் முடியுமா முடியாதா? அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. கல்வாரி கம்யூனிட்டி பேராலயத்தில் முடியுமா முடியாதா? ஒரு படா தேவியால 4 பிள்ளைங்களுக்கு 5 பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண முடியும்னா, ஒரு வீட்டை கட்ட முடியும்னா அது படா தேவியால முடிந்ததா? அது தேவனால முடிந்ததா?
அது தேவனால. புருஷன் செத்த போது, செத்துட்ட பிற்பாடு ஒரு லட்சுமி நயினார் குப்பம், லட்சுமியால நான் 3 பெண்கள் 4 பெண்களுக்கு ஒரு பிள்ளைக்கும் 4-5 பிள்ளைங்களுக்கு கல்யாணம் காட்சி பண்ண முடியும், வீடு வாசல கட்ட முடியும்னா அது யாரால முடியும்? அது தேவன் அந்த மகளுக்குள்ள இருந்தபடினால முடிந்தது. அல்லேலூயா. இந்த மாதிரி கர்த்தர் ஒண்ணும் அறியாதவர்கள், முடியாதவர்கள், வயோதிபரில்லாத மக்களை கொண்டு கூட தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆண்டவர் என்ன கேட்கிறார்? குடும்பமாவா, குடும்பமா வந்து என்ன தொழுதுகொள், தொழுது கொண்டு விண்ணப்பம் பண்ணு, உன் விண்ணப்பத்திற்கு நான் செவி கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதைத்தான் கர்த்தர் செய்ய சொல்கிறார். ஆக அப்படி செய்யப்படும் பொழுது வாசி, உங்கள் முழு இருதயத்தோடும், பாத்தீங்களா, என்னை உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால். எப்படி தேடணுமா? முழு இருதயம் எங்க இருக்குது? முழு இருதயம் எங்க இருக்குது? என்னது எங்க இருக்குது? இந்த முழு இருதயமும் யாரை தேடணும்? இங்க மட்டும் ஆண்டவர். ஏசப்பா நீங்க கொஞ்சம் அங்க இருங்க. அந்த நடிகரை விஜய் எங்க வச்சுக்கிறேன், இப்ப கட்சி தலைவர் அவர் அங்க வச்சுக்கிறேன், இங்க அஜித்தை வச்சுக்கிறேன், இங்க ரஜினிகாந்த் வச்சுக்கிறேன், இங்க கொஞ்சம் அரசியல்வாதி வச்சுக்கிறேன், இங்க கொஞ்சம் சினிமா கூத்து இதெல்லாம் வச்சுக்கிறேன். இப்படி வச்சா உனக்கு நடக்குமா? நன்மை நடக்குமா? நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? இதுக்கு இன்னும் விளக்கங்களை நான் தரேன். அடுத்த டாபிக் வரப்போகுது, அப்ப விளக்கங்களை தரேன், இன்னும் விளக்கங்களை கொடுக்குறேன். அப்ப நமக்குன்னு ஒரு கட்சி வேணாமாப்பா, நம்ம ஓட்டு போட வேணாமா? அதுக்கு நான் விளக்கத்தை தரேன் அடுத்த வசனத்துல, அடுத்த பாயிண்ட்ல. அப்போ இந்த ஆண்டவருக்கு எதை கொடுக்கணுமா? கேத்தரின் என்னத்த சத்தமா, என்னத்த முழு இருதயத்தை. விக்டர் என்னத்தை கொடுக்கணும்? சத்தமா கேட்கணும் வீடியோல. முழு இருதயத்தோட குடும்பமா. அப்ப நீ வேற அன்னைக்கு எங்க போன? அன்னைக்கு முழு இருதயமும் நண்பனுங்களுக்கு போயிடுச்சு. போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரோடு? முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால். எவ்வளவு சூப்பரா சொல்றாரு பாரு. முழு இருதயத்தோடு. எப்படி? உன்னுடைய முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால், என்னை தேடுகையில் என்னை கண்டுபிடிப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை தேடுகையில், என்னை முழு இருதயத்தோடு நீங்கள் தேடுவீர்களானால் என்னை கண்டுபிடிப்பீர்கள். இப்ப சொல்லுங்க, முழு இருதயத்தை யாரு கொடுக்கணும்? யாரு கொடுக்கணும்? யாரு கொடுக்கணும்? யாரு கொடுக்கணும்? வேதம் என்ன சொல்லுது? இரத்த பாசங்கள் தள்ளிவிட்டாலும், உலகம் வெறுத்து தள்ளிவிட்டாலும், எப்படி எப்படி முழு இருதயத்துல ரத்த பாசம் இருக்கக்கூடாது, உலக பாசம் இருக்கக்கூடாது. யார் தான் இருக்கணும்? கர்த்தர் இயேசப்பா மட்டும்தான். சொல்லுங்க பார்க்கலாம். ரத்த பாசங்கள் தள்ளிவிட்டாலும், உலகம் வெறுத்து தள்ளிவிட்டாலும், இருந்தாலும் இல்லாவிட்டாலோ என் கர்த்தர் தள்ளாதவர், இருந்தாலும் இல்லாவிட்டாலோ தன்னுயிர் தந்து என்னுயிர் மீட்டீர், தன்னுயிர் தந்து என்னுயிர் மீட்டீர். கல்வாரி மலை மேலே ஏறி வந்தேன், கர்த்தாவும் பாடுகள் துதிக்க வந்தேன். கல்வாரி மலை மேலே ஏறி வந்தேன், கர்த்தாவும் பாடுகள் துதிக்க வந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த பாடுகளை? அப்பா நீர் கல்வாரி சிலுவில நீர் பட்ட பாடுகளை எனக்காக, என் குடும்பத்துக்கு, என் உறவுகளுக்காக, என் துப்புள் கொடி உறவுகளுக்காக நீ பட்ட பாடுகளை நான் துதிக்க வந்தேன். தன்னுயிர் தந்து என்னுயிரை மீட்ட கல்வாரி நாயகன் அல்லவா? அல்லேலூயா. ஏன்பா கல்வாரி நாயகன்? ஏன் நம்ம கல்வாரி கம்யூனிட்டி பேராலயம் கதீட்ரல் என்று பேர் வைத்தோம்.
இந்த கல்வாரி மலை மேலே ஏறி வந்தாதான் அந்த உலகத்து மக்களுடைய கர்மம் எல்லாம் கழுவப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு அன்பு சகோதரன் சுந்தரராஜனுடைய கர்மத்தை, மோதாருடைய கர்மத்தை, முப்பாட்டனுடைய கர்மத்தை, பாட்டம் போட்டனுடைய கர்மத்தை, குடும்ப மண்ணின் சாபத்தை, அந்த தோட்டத்தின் சாபத்தை, குடும்ப கொத்து கொடிகளுடைய அந்த வகைராவனுடைய அந்த சாபத்தை என் தேவன் இன்றைக்கு முறியடித்து அந்த பிள்ளைய அவர் சொந்த மகனாக ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அம்மா எனக்கு தெரியும். 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த அம்மாவை பார்த்துருக்கிறேன். அதுக்கப்புறமா ஊழியத்திற்கு வந்து இந்த 30 வருஷத்தில் நான் அன்னைக்கு தான் பார்த்தேன். அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு வியாபாரம் பண்ணி இந்த பிள்ளைகள்லாம் சங்கர், இந்த பிள்ளைங்கள்லாம் அப்போ எனக்கு தெரியும். சின்ன சின்ன குழந்தைகள் நான் பார்த்துருக்குறேன். சின்ன சின்ன குழந்தைகள். அந்த அம்மாவை பார்த்த உடனே அந்த முகம், இவங்க நமக்கு ரொம்ப நல்லா தெரியுமே, இவங்களை ரொம்ப நல்லா பார்த்துருக்குறோமே, இவங்க நமக்கு நல்லா தெரியுமே. பார்த்த உடனே எனக்கு ஒரே ஷாக். ரொம்ப நேரம் அனலைஸ் பண்ணுறேன். இவங்க கூட பேசிகிட்டே இருக்கிறேன், நான் இவங்க குடும்பத்தாரோட பேசிகிட்டே இருக்கிறேன். ஆனால் அவங்கள பற்றி எனக்கு நினைவுகள், பழைய நினைவுகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு, 45 43 வருடங்களுக்கு முன்பாக அவர்கள் நான் பார்த்துருக்கிறேன். அந்த நினைவுகள் என்னை நினைவூட்டின்னு, ஓ இந்த அம்மா பிள்ளைங்க தானா இவரு, சுந்தரராஜன் இவருடைய பிள்ளை தானா, ஓ அன்னைக்கு பார்த்த குழந்தைகள் இவர்கள் தானா. சின்ன சின்ன குழந்தைகளை வைத்துக்கொண்டு பலாப்பழம், மாங்காய், இன்னும் இருக்கிற அனைத்தையும் வாங்கி விற்று இந்த பிள்ளைகளை காப்பாற்றக்கூடிய ஒரு பெண்ணானவள், ஒரு தாயானவள், 3 பிள்ளைகள், ஒரு பெண்ணை பெற்று ஒரு பெண்ணை கோயம்புத்தூர்ல நல்ல அருமையாக கிறிஸ்துவுக்குள்ள நல்ல வாழ்கிற ஒரு மகளாகவும், இன்னும் 2-3 ஆண் பிள்ளைகளையும் அதில் கடைசி பிள்ளை நம்ம கையில் கொடுத்து ஞானசனத்தை கொடுத்து அந்த பிள்ளையை இன்றைக்கு நல்வழிப்படுத்த அந்த வாழ்க்கையை தேட ஆண்டவர் இன்றைக்கு தன்னுடைய அவங்க பெற்ற முதல் குமாரன் மட்டும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார் சங்கர். இன்னைக்கு அவர் முடிவு பரியந்தத்தில் அவர் ரட்சிக்கப்பட்டு விடுவார். அவர் மனம் திரும்பி விட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனவே அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் பாருங்க, ரத்த பாசங்க தள்ளிவிடும். அந்த அம்மா அந்த 4 பிள்ளைகளுக்காக எந்த பங்காளியும் 10 ரூபாய் கொடுத்திருக்க மாட்டான். எந்த உறவுக்காரனும் பசி அந்த குழந்தைகள் 4 குழந்தைகளை வைத்துக்கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்க அவர்கள் பட்ட பாடுகளை ஒருத்தன பக்கத்தில் வந்து பார்த்துருக்க மாட்டான். ஆனால் அந்த பிள்ளைகள் இன்றைக்கு 4 பிள்ளைகள் வளர்ந்து வந்திருக்கிறார்கள், இவ்வளவு தூரம் வந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு இரத்த பாசங்கள் கைவிட்டாலும் தள்ளிவிட்டாலும் உலகம் வெறுத்து பேசினாலும் ஆண்டவர் இயேசு என்றைக்கும் தள்ளாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனபடினால தேவனாகிய கர்த்தர் என்றைக்கோ ஒரு நாள் 40 வருஷத்துக்கு முன்ன பார்த்த அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு நம்ம கரத்துல கொண்டு வந்து கொடுக்கிறாரே கர்த்தர். எவ்வளோ பெரிய வல்ல நல்ல தேவன் அவர், எப்பேற்பட்ட தேவன். அந்த தெய்வத்தை நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னார் ஆண்டவராகிய தேவன். அவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறத்தக்கதாக தேவன் பாருங்க, முதல் சம்பவம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். everything he does will be successful. அப்படி என்றால் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சங்கீத புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வேகமாக வாசிக்கலாம். ஆதியாகம புத்தகம் 39ஆம் அதிகாரம் 2 முதல் 3 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். இப்போது முதலாவது சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை வாசிக்கலாம் வேகமாக. துன்மார்க்கனுடைய ஆலோசனைகளை நடவாமலும், ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் குடும்பம் செழிக்க செய்வதற்கான திட்டங்கள், நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடிவை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். அந்த முடிவெல்லாம் உங்களுக்கு செய்யணும், உங்களை ஆசீர்வதிக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? துன்மார்க்கனுடைய ஆலோசனைகள் நடவாமல். நல்லா கவனிங்க. முதலாவது தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க என்ன பண்ணக்கூடாதா? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த முதலாவது காரியத்துல நீங்க செய்ய வேண்டியது என்ன பண்ணணும்னா, துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடக்கூடாது. நம்பர் 1. அடுத்தது, பாவிகளுடைய வழியில நிக்க கூடாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. துன்மார்க்கன், துரோகத்தை செய்கிறவன், துரோகமாய் பேசுகிறவன், அவனுடைய வழியில நீ நடக்க கூடாது. பாவிகளுடைய வழியில நீ நிற்காமலும், பரியாசக்காரன் உட்காரும் இடத்துல உட்காராமலும் ரொம்ப 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 கவனமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. முதலாவது என்ன? துன்மார்க்கன். 2வது பாவி. 3வது பரியாசம் பண்றவன். இவங்களுடைய வார்த்தைகள்ல நீங்க செவி சாய்க்கவே கூடாது. ஒருவேளை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கூட வந்திருக்கலாம், ஞானசானம் எடுத்தவங்க ஜனங்களா கூட இருக்கலாம். ஆனா இன்னும் சத்தியத்துக்கு கட்டுப்படாம, கீழ்ப்படியாம, செவி கொடுக்காம இன்னும் துன்மார்க்கமா பேசுவாங்க. அதை காதுல வாங்கவே கூடாது. இன்னமும் அவங்க என்ன பண்றாங்க? பாவிகள் வழியிலே இருப்பாங்க. அதை நம்ம அந்த வழியில நடக்கக்கூடாது. 3வது பரியாசம் பண்றவங்க. எப்ப பார்த்தாலும் பரியாசம், கேலி கிண்டல் பண்றாலும் கூட நம்ம எப்பவும் பழக்க வழக்கம் வச்சு கூடாது. ஏன் தெரியுமா? உன் குடும்பத்தை செழிக்கக்கூடிய செழிப்பின் திட்டங்களை கர்த்தர் இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்கிறார்.
சகலத்தையும் செய்யும் ஆண்டு. எனவே சகலவற்றையும் செய்கிற ஆண்டுல திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானவா. அவர் தான் நம்ம எஜமானன். ஆக துன்மார்க்கன் வழியில நடக்கக்கூடாது, பாவிகள் வழியில நிற்க கூடாது, பரியாசக்காரன் உட்காரும் இடத்துல உட்காரக்கூடாது. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கைகளை தட்டி பாக்கியவான். ஏய், என்னப்பா புதுசா நீ சர்ச்சுக்கு போற? நான் எத்தனை வருஷமா போறேன் தெரியுமாப்பா, ஆனா இப்ப சர்ச்சுக்கு போறதில்ல. என்னமா சர்ச்சு சர்ச்சுன்ற அப்படின்னு யாருன்னா ஒரு விசுவாசி பேசும். காதுல வாங்காத, காதுல வாங்க கூடாது. வேதம் சொல்லுது, உங்கள் குடும்பத்தை, உங்கள் குடும்பம், உங்க குடும்பங்களை செழிக்க செய்வதற்கான திட்டம், அந்த திட்டத்தை சாத்தான் கெடுப்பான். யாரு மூலமா? சர்ச்சுக்கு வராத ஆள் மூலமா. ஒண்ணு குத்தல இந்த வாரம் வருவான், அடுத்த வாரம் வரமாட்டான், அடுத்த வாரம் வருவான், அடுத்த வாரம் வரமாட்டாங்க. சோ அவர்கள் ஒண்ணு குத்தல, நான் இத்தனை வருஷமா போறேன், நான் ஒழுங்கா போறேனா பாத்தியா, நீ எதுக்கு போற அப்படின்னு கேட்பா. தயவு செய்து என்ன பண்ணாத. அவன் தான் யாரு? கர்த்தருக்கு துரோகி, துன்மார்கன், பாவி, அப்புறம் பரியாசக்காரன். அல்லேலூயா. கேட்க கூடாது. கர்த்தர் கொடுக்கிற திட்டங்களை, தீர்மானங்களை. இன்னைக்கு பாருங்க, முதல் வாரம் எவ்வளோ ஜனம் வந்திருக்கணும், ஆனா இன்னைக்கு குறைஞ்சபட்சம் 100 பேர் வரல. குறைஞ்சபட்சம் 100 பேர் வரல. வருடம் பிறந்து முதல் வார குடும்ப திருவிருந்து 100 பேருக்கு வரல. ஆக தேவன் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கணும்னா அவன் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்? ராத்திரிக்கு என் ஜனங்க அலுவலுக்கு ஓடியாரோம், சரியா ஜெபம் பண்ணுதோ பண்ணலையோ, அதனால 1 மணி நேரம் ஜெபம். அந்த 1 மணி நேரம் ஜெபத்துல கலந்துக்கிட்டு போய் படுத்து தூங்கு, நல்லா தூங்குவ. அதிகாலை 5 மணிக்கு எழுந்து என்ன செய்யற? வேதத்தை வாசித்து அதை தியானம் பண்ற. அப்ப அப்படிப்பட்ட இரவும் பகலும் வேதத்தை வாசித்து தியானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவான். அப்புறம் அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு அவன் எப்படிப்பட்டவனா? இரவும் பகலும் வேதத்தை வாசிக்கிற மனுஷன், தியானம் பண்ணுகிற மனுஷன், அவன் பாக்கியமா. அவன் தான் நீர்க்கால்கள் ஓரத்துல நடப்பட்ட. அல்லேலூயா. நீர்க்கால்கள் ஓரம்னா நீர் எப்போதும் தண்ணி போய்கினே இருக்கும். அது பக்கத்தில் இருக்கிற மரம் எப்படி இருக்குங்க? எப்படி இருக்கும்? நம்ம வீட்டாண்ட கூட தண்ணி ஊத்திக்கின்னு இருக்கும். தென்னை மரம், ஏதாவது ஒரு செடி மரம் வச்சிருப்போம். அது பக்கத்தில் நம்ம டேப் வச்சிருப்போம். அந்த டேப் ஆண்ட இருக்கிற மரம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? செழிப்பா இருக்கும். பால் வீட்டில் போய் பார்த்தோம்னா அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 மரமா 1 மரமா? 2 மரம். நல்லா எவ்வளவு தடி இருக்குங்க, நல்லா இவ்வளவு பெரிய சைஸ். அதை சுத்தி கயிறு கட்டி அளந்து பார்த்தீங்கன்னா 2 அடி அகலம் வந்துடும். அவ்வளோ அகலத்துல அவ்வளோ தடிப்புல பார்த்தா கவலையில மேல லைன் போய்ங்குது. லைன் போனானா எது போனானா அதை பத்தி கவலை இல்லை. எங்க அப்பா நாம மகிமை அடையணும். அல்லேலூயா. 2 மரையா நாங்க சின்ன கண்ணுல அந்த இடத்துல வச்சுது. இன்றைக்கு அவ்வளவு பெரிய மரமாக பூத்து குலுங்குகிறது. எனவே அதுல என்ன நடக்குதுன்னா, அதுக்கு காம்பவுண்ட் இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது. பொழுது போனா அதுல தண்ணியை ஊத்தி கொண்டிருக்கிறார்கள், அதுக்கு எரு போடுகிறார்கள், அது தேவைகளை சந்திக்கிறார்கள். அது மாடு, பூச்சி, எரு, ஆடு, மாடுகள் எதுவும் அதை கடிக்காம கொல்லாம பக்கபலமா அந்த குடும்பத்தாரை இவர்கள் பாதுகாக்கிறார்கள். பாதுகாக்கப்படும் பொழுது அது நல்ல புஸ்திய வள. அப்படித்தான் ஆண்டவராகிய தேவன் என்ன செய்கிறார்? இரவும் பகலும் வேதத்துல தியானம் உள்ள மனுஷன் அவன் பாக்கியவான். அதுக்கு தான் ராத்திரிக்கு ஜெபம், அதிகாலையில வேதம். அப்போ நம்ம 2 வேளை எதுக்காக வச்சுக்கிறோம்? அதுல 10 பேர் வந்தா கூட எனக்கு பெருத்த சந்தோஷம். ஆண்டவரே, ஒரு 10 குடும்பம் பூத்து குலுங்குகிறது, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு 10 பேர் ராவும் பகலும் வராங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 10 நாளைக்கு 200 மாறிடும், 200 நாளைக்கு 2000 மாறிடும். அப்படி இந்த ஜனங்களுக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும். ஏன்னா இன்னைக்கெல்லாம் ஓடி உடைக்கிறோம். ராத்திரிக்கு வந்தோம்னா, சாயங்காலம் வந்தோம்னா ஜெபம் பண்ணிட்டு படுக்கிறதுன்றது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆத்திர தோத்திரம், ஆமேன் சுவாமி இன்னைக்கு நல்லா, நாளைக்கு கடத்த அல்லேலூயா சோத்திரம் படுத்துருவோம், முடிஞ்சு போச்சு. அதுக்காக தான் 1 மணி நேரம் ஜெபம் போடுறோம். அந்த ஜெபத்துல நீ கலந்துட்டு அதுக்கப்புறம் நீ தனிப்பட்ட ஜெபம்னு கூட நீ ஜெபிக்க வேணாயா.
அவருக்கு தெரியும். 1 hour கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் உன் தனியான ஜெபம் கூட தேவையில்லை. அதாவது நீ பண்ணிக்கோ, பட் அது கூட உன்னால முடியலன்னா விட்டுரு. இந்த 1 hour போதுமானதுன்னு சொல்றேன். ஏன்னா 1 மணி நேரம் தங்கி தாபரித்த அது போதுமானது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல அதிகாலையில 1 மணி நேரம் கர்த்தரை தேடும் போது நீ பாக்கியவான் என்று சொல்லுகிறார். ஆக அப்படிப்பட்ட குடும்பம் தான் எங்க இருக்குதா? நீர்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்ட மரம். அப்புறம் தன் காலத்துல அதனதன் காலத்துல இசைக்கேல் அதனதன் காலத்துல அந்த மரம் தன் கனியை தருமா. அல்லேலூயா. அந்த மரம் என்ன பண்ணுமா? தன் காலத்துல தன் கனியை தரும். இலை உதிராத இருக்கிற மரம், அதாவது நீர்க்கால்கள் பக்கத்துல இல்லாத மரம் எப்ப பார்த்தாலும் கொட்டி கிடக்கும். நாங்க கூட பார்க்குறோம் தென்னை மரம், அந்த நீர் டேப் இருக்கிற இடத்துல தென்னை மரம் இருக்குது. அதுக்கு அடுத்து மரங்கள்லாம் இருக்குது. வெய்ய நாள் மே மாசம்லாம் வரும்போது அடுத்த மரத்துல குறும்பை கொட்டும், பூ கொட்டும். அந்த குறும்பை, அந்த இளநீ குறும்பிய சின்னதாக குறும்புன்னுவாங்க, அது கொட்டும். அப்புறம் கொஞ்சம் காயா அது இளநீ கிட்ட போகும்போது அந்த அரை பதத்தில் கொட்டும். நல்லா இவ்வளவு பெருசெல்லாம் கொட்டுங்க அடுத்த மரங்கள்லாம். ஆனா அந்த டேப் பண்ண இருக்கிற மரம் மட்டும் கொட்டவே கொட்டாது. அல்லேலூயா. கொட்டவே கொட்டாது. அது போலத்தான் ஆண்டவருக்குள்ள கனி கொடுக்கிற, ஆண்டவருக்குள்ள இருக்கிற, ஆண்டவரோடு இரவும் பகல் வேதத்துல தியானம் பண்ணுகிற, துன்மார்க்கம் பக்கத்துல போகாதவங்க, பாவிகள் வழியில நிக்காதவங்க, பரியாசக்காரன் உட்கார்ற இடத்துல போகாதவங்க, காது கொடுக்காதவங்க, செவி கொடுக்காதவங்க, அப்படிப்பட்டவர்கள் அந்த இலை உதிராத மலத்தை போல இருந்து அது தன் காலத்துல அது கனி கொடுக்கும். இப்ப பாருங்க, ஆண்டவர் என்ன சொன்னாரு? அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். புரிஞ்சுதா? உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுதா? முதல் டாபிக் என்ன? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்படிப்பட்டவர்களுக்கு வாய்க்கும்? எப்படிப்பட்டவர்கள் வாய்க்கும்? அவன் கையிட்டு செய்கிற, கையிடுகிற, படுகிற பிரயாசங்கள், நடுகிற, அறுக்கிற, செய்கிற, போகிற, வருகிற போக்கல வரத்துல ஆடோ மாடோ இல்ல மிருகமோ அல்லது வளவார போட்டாலும் பிசினஸ் பண்ணாலும் இல்ல நெல்ல கொன்மை, அதாவது கழுநில கொட்டினாலும் விதையா, எல்லாவற்றிலும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. இதுதான் காட்ஸ் பிளான். அல்லேலூயா. இது யாருடைய பிளான்? இது யாருடைய பிளான்? ஏசப்பாவுடைய பிளான், தேவனுடைய பிளான். ஆனா பிசாசின் பிளான் என்ன? ஆண்டவர் என்ன சொன்னாரு? துன்மார்கன் ஆலோசனை நடக்காதுன்னு ஏசப்பா காட் பிளான் ஆசீர்வதிக்க. ஆனா அவன் பிளான் என்ன தெரியுமா? அந்த துன்மார்க்க ஆலோசனை கேட்கணும். வா வா வா, 2 படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது, புது படம். விஜயே அரசியலுக்கு வந்துட்டாரு, அதுதான் கடைசி படம், என்னன்னு பார்த்தலாம். வா, உங்க பாஸ்டர் பாத்துக்க நகர பாண்டிக்கு போலாம், அப்படி போயிட்டு வந்துடலாம். ஏன் செய்யூர்ல ஜெயந்தி தியேட்டர்ல ரோகிணியில போய்ங்குது, செய்யூர் போயிட்டு வந்துடலாம். இத்தாட அவரு அரசியலுக்கு போயிட்டு படம் பார்க்க, படம் நடிக்க மாட்டாரு, கடைசி படம் பார்த்துடலாம். இது யார் ஆலோசனை? இது டபுள் ஸ்பிரிட், பிசாசனுடைய பிளானா? இது ஏசப்பா பிளானா? சொல்லுங்க, யார் பிளானு? யார் பிளானு? இதுக்கு கேட்கலாமா? கேட்கலாமா? சொல்லுங்க, கேட்கலாமா? அது கேட்கலாமா? இது யார் பிளானு? சரி, பாவிகள் வழியில பாவி என்ன பண்ணுவான்? சும்மா இரு, வா போயிட்டு பொங்கலுக்கு டாஸ்மார்க்ல புது சரக்கு இறக்குறானா, எப்படியே புதுசா இறக்குறானா. திமுக அரசாங்கம் புது சரக்குலாம் கொண்டாடுதான், எலைட் வெளிநாட்டு சரக்குலாம் வருதான், லைட்டா கொஞ்சம் தட்டி பார்க்கலாம் அப்படின்னு. இது யாருடைய வழி? பாவிங்க. இவன் பாவி. அடுத்தது பரியாசக்காரன். என்ன பெருசா இவங்கெல்லாம் சர்ச்சுக்கு போய் குலுங்கிட்டாங்களா? பாரு, பொண்டாட்டி சர்ச்சுக்கு போறா, புருஷன் அது போய் படம் பார்த்துன்னு உட்காந்துக்கிறான். அது பாரு, பொண்டாட்டி சரி புருஷன் சர்ச்சுக்கு போறான், பொண்டாட்டி பாரு தாவ கூட சுத்தி கிடக்கிறா போரு, லோ 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 லோன்னு. இது யாருடைய வழி? பரியாசம். இது யாருடைய பிளான்?
நல்லா புரிஞ்சு, இது யாருடைய பிளானு? ஏசப்பா பிளானு. துன்மார்க்க வழியில, பாவிகள் வழியில நிக்காத, பாவிகள் இருக்க நிக்காத, பரியாசக்காரன் இடத்துல உட்காராத, இரவும் பகலும் என் வேதத்துல பிரியமா இருந்து தியானம் பண்ணு, நீ பாக்கியவான், நீ கையிட்டு செய்கிற அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. இதுதான் God's plan. ஆனா பொல்லாதவனுடைய பிளான் நம்மளை அழிக்கிற பிளான். ஏங்க இப்ப ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம், வராத்துக்கு முன்ன நம்ம பங்காளி எல்லாம் எப்படிங்க நம்மளை அழிப்பான்? எப்படி அழிப்பான் தெரியும்ல? கூடவே இருப்பாங்க. ஆனா அவன் சிந்தனை எண்ணம் முழுவதும் அவனுக்கு என்ன ஓடிட்டு இருக்கான்? கூடவே இருப்பான், கூடவே சாப்பிடுவான், கூடவே பண்ணுவான். இவன் எப்படா அவனுக்கு வந்தது? நம்ம வீட்டில் நல்லா வந்து பிரியாணி சாப்பிடுவான். சாப்பிட்டுட்டு இந்த பிரியாணி எப்படா இவனுக்கு வந்தது? இவ்வளவு பணம் எப்படா வந்தது? எப்படா இவன் கார் வாங்கினான்? எப்படா பைக் வாங்கினான்? நம்ம கூட ஒன்றும் இல்லைங்க. நல்லா புரிஞ்சுக்க. ஒரு பாஸ்டரு 2021 22 23ங்க கிறிஸ்டா வாங்கின உடனேங்க, அக்டோபர் வாங்கின, நவம்பர் டிசம்பர் 2 மாசங்க ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனு வாட்டர் டேங்க்ல முடிச்சுட்டு அங்கிருந்து வரேன். நான் தான் போய் நடத்தி முடிக்கிறேன். யாரு? சகோதரர் திருமாவளவன். அவர் தான் தலைமை. அவர் வராரு, அதில் தலைமை தாங்கி நான் தான் பிரசங்கம் பண்ணி அந்த இது முடிச்சுட்டு வரேன். முடிச்சுட்டு வந்துட்டு அப்போ வரும்போது ஒரு பாஸ்டர் என்ன பண்ணாரு, ஐயா நானும் வரேன், கொஞ்சம் ஏற்றிக்கிட்டு போயிடுங்கன்னாரு. ஏற்றிக்கிட்டு வந்தாங்க. மனுஷன் வந்து இறக்கி விட்டுட்டு, அவர் வீட்டுக்கு நேரம் இறக்கி விட்டுட்டு ஒரு 2 கிலோமீட்டர் வந்தாங்க. மாடு மந்தையா ஓடியாந்து டோர்ல அடிச்சு டோர் உள்ள போச்சுங்க. அப்போ அந்த மனுஷனுடைய இருதயம், அந்த மனுஷனுடைய எண்ணம், அந்த குணம், டேய் எப்படா இந்த ஊழியக்காரன் இப்படி உயர்னா? இனோவா கிறிஸ்டாவா 45 lakhs எப்படியா இவன் வாங்குறான்? இவனால எப்படியா முடியுது அப்படின்னு அவன் மனுஷனுடைய இருதயம், அந்த டபுள் ஸ்பிரிட். ஊழியக்காரனா இருந்தாலும் சில ஆட்கள், சில பேர் சொல்ல முடியாது, பல ஆட்களுடைய இருதயம் முழுவதும் இந்த டபுள் ஸ்பிரிட் நிரம்பி இருக்கிறது. அதனால தான் சபைகள் ஆசீர்வதிக்கப்பட முடியவில்லை, அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியவில்லை. காரணம், காட்ஸ் பிளானுக்கு அவங்க இடம் கொடுக்கிறது கிடையாது. ஏசப்பா பிளானுக்கு, அவர் திட்டத்துக்கு இடம் கொடுக்கிறது கிடையாது. அவங்க மாம்ச திட்டத்துக்கு மட்டும் இடம் கொடுத்து செய்வதனால அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியல, அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட முடியல, அவங்க ஜனங்களும் ஆசீர்வதிக்க முடியல. ஆனா என் ஜனங்க அப்படி கிடையாது. நான் என் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால, நாங்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. ஆக ஜனங்களா இருந்தாலும் சரி, ஒரு சில ஊழியர்களா இருந்தாலும் சரி, அவங்களுடைய இருதயங்கள், அவங்க சிந்தனை எண்ணம் பூரா காட் பிளான் இருக்காது. தேவன் ஏசப்ப நடத்துகிற அந்த திட்ட தீர்மானம் இருக்காது. அவங்க சுய திட்டம், சுய எண்ணம், சுய காரியங்களையே அவர்கள் திட்டங்கள் தீர்மானித்து, இதை செய்யணும், அதை செய்யணும், இத்த பண்ணணும். இந்த சர்ச்சில் நான் சிலுவை கொடி ஏற்றினா அங்கே ஏற்றுவாங்க, இந்த சர்ச்சில் நான் ஒன்று செஞ்சேன்னா அங்கே பண்ணுவாங்க, இங்க ஒரு டிஸ்பிளே போட்டுன்னா அங்க பண்ணுவாங்க. ஆக ஒருத்தர் காப்பி அடிச்சு செய்யற காரியங்கள் அப்படி இருக்கக்கூடாது. காட்ஸ் பிளான், காட் உன்னோடு கூட பேசணும், ஏசப்பா உன்னோடு கூட பேசணும். அவர் கொடுக்கிற அந்த பிளானை நீங்க நடத்தணும், அந்த பிளான் மூலமாக நீ செயல்படணும். அப்பத்தான் அந்த சபையா இருந்தாலும் குடும்பமா இருந்தாலும் நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், அப்போ அந்த துன்மார்க்கன் வழி, அந்த பாவிகளுடைய வழி, அந்த அடுத்தது யாரு? துன்மார்க்கன், பாவி, பரியாசங்களுடைய வழியெல்லாம் அது யாருடைய திட்டம்? யாருடைய திட்டம்? துன்மார்க்கன் சாத்தானுடைய திட்டம். ஆனா தேவனுடைய திட்டம் அந்த வழியில போக கூடாது, அந்த வழியில நடக்க கூடாது, அந்த வழியில நிக்க கூடாது, அந்த வழியில உட்கார கூடாது. பட் காட் பிளான், தேவனுடைய வார்த்தை கேட்க மட்டும்தான் நீங்க வந்து உட்காரணும். தேவனுடைய வார்த்தைக்கு மட்டும்தான், சபைக்கு மட்டும்தான் நீங்க கூடி வந்து தேவனை நோக்கி அவரை தொழுது கொண்டு அவர் விண்ணப்பித்து எல்லாவற்றையும் செய்யும் போது அவரே உங்க விண்ணப்பங்களுக்கு அப்படி அவர் கையினால் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. எனவே முதலாவது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆக 39ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 2-3 வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் 39:2-3 வேகமா. ஆதியாகமம் 39:2-3. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார்,
பாத்தீங்களா? ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார். ஆண்டவர் உங்களோடு இருந்தா நீங்க காரிய சித்தி உள்ளவர்கள். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளையே, நீங்கள் ஆண்டவரோடு இருந்தால், கர்த்தர் யாரோடு இருந்தாரா? யோசேப்போடு இருந்தாரா? அப்ப கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா இல்லையா என்பதை நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய செயல்பாடுகள் நிமித்தமாகத்தான் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. அப்ப யோசேப்போடு யார் இருந்தது? சொல்லுங்க, யோசேப்போடு யார் இருந்தது? சத்தமா சொல்லுங்க, யோசேப்போடு யார் இருந்தது? யோசேப்போடு யார் இருந்தது? கர்த்தர். யோசேப்போடு கர்த்தர் இருந்தபடியால் அவன் காரிய சித்தி உள்ளவனானான். எகிப்தனாகிய எஜமானுடைய வீட்டிலே அவன் இருந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். கரங்களை தட்டி. அப்போ பாருங்க பிரியமானவர்களே, யோசேப்பு யாரோடு இருந்தானா? கர்த்தரோடு இருந்தானா? கர்த்தர் அவனோடு இருந்தாரா? அவரோடு இருக்கிறபடினால அவன் செய்கிற கையிட்டு செய்கிற அத்தனையும் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா.